ஓம் நமச்சிவாயா. போன வீடியோவில் ரிஷப லக்னக்காரங்களுக்கு ஒவ்வொரு வீட்டின் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் மிதுன லக்னக்காரங்களுக்கு ஒவ்வொரு வீட்டின் அதிபதி யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற ராசி கட்டத்தில் மிதுன ராசியில் 1 அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த இடத்துல லக்கு அப்படின்னு எழுதி கிராஸாக ஒரு கோடு போட்டிருக்கோம். மிதுனம் அப்படிங்கிறது லக்னமாக நம்ம எடுத்துக்கணும். மிதுனம் லக்னத்தின் அதிபதி யார் அப்படின்னா புதன். இதற்கு லக்னாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. 2ஆம் வீட்டின் அதிபதி சந்திரன், 3ஆம் வீட்டின் அதிபதி சூரியன், 4ஆம் வீட்டின் அதிபதி புதன், 5ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன், 6ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய், 7ஆம் வீட்டின் அதிபதி குரு, 8ஆம் வீட்டின் அதிபதி சனி, 9ஆம் வீட்டின் அதிபதி சனி, 10ஆம் வீட்டின் அதிபதி குரு, 11ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய், 12ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன். மிதுன லக்னக்காரங்களுக்கு புதன் 1ஆம் வீட்டுக்கும் 4ஆம் வீட்டுக்கும் அதிபதி, சுக்கிரன் 5ஆம் வீட்டிற்கும் 12ஆம் வீட்டிற்கும் அதிபதி, செவ்வாய் 6ஆம் வீட்டிற்கும் 11ஆம் வீட்டிற்கும் அதிபதி, குரு 7ஆம் வீட்டிற்கும் 10ஆம் வீட்டிற்கும் அதிபதி, சனி பகவான் 8ஆம் வீட்டிற்கும் 9ஆம் வீட்டிற்கும் அதிபதி. மிதுன லக்னக்காரங்களுக்கு சனி திசை நடப்பதாக வச்சுக்கலாம். இது 19 ஆண்டுகள் நடக்கும். 8ங்கிறது வம்பு வழக்கு கோர்ட்டு, 9ங்கிறது பூர்வீகம் தந்தையின் சொத்துக்கள். 8, 9 ரெண்டையும் கம்பைன் பண்ணுனா பூர்வீக சொத்துக்கள் இருக்கிறவங்களுக்கு சொத்துக்கள் மீது வழக்கு வரும். அல்லது 8ங்கிறது ஆரோக்கிய குறை, 9ங்கிறது தந்தைக்கு ஆரோக்கிய குறை வரும். திருச்சிற்றம்பலம்.